ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை துவையல் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் கூட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். இதில் கருவேப்பிலை 60 கிராம் எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இழுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை மிக்சர் ஜாரில் சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. இப்போயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு நல்லா கலர் மாறிட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுடலாம். அதோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தான். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெயிலேருந்து கருவேப்பிலை பேஸ்ட்டு நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 6 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி கருவேப்பிலை துவையலை செஞ்சு பாருங்கள். சுட சாதத்துக்கு கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.